ரக்னீஸ்வரன், அதிமுகவை முடக்குறாங்க, அரசியல் காழ்ப்புணர்ச்சினால வழக்குகள் போடுறாங்கன்னா 91-96 காலகட்டத்தில் நடந்த முறைகேடுகள் தொடர்பாக அடுத்து வந்த திமுக ஆட்சி காலத்தில் வழக்குகள் பதியப்பட்டு மிக வேகமாக தண்டனைகள் பெற்றுக் கொடுத்ததெல்லாம் நடந்தது. அந்த அளவுக்கு இங்கே அதிமுக அமைச்சர்கள் மீதான வழக்கு வேகம் காட்டுறதோ இல்லை அவங்கள சிறையில் அடைக்கிற நோக்கமோ திமுகவுக்கு இல்லையே அப்படின்னு திரு பிரகாஷ் சொன்னார். அப்போ திமுகட்ட கேட்கணும், நம்ம நண்பர் சித்திக்கு தான் பதில் சொல்லணும். அதுக்கு நம்ம என்ன சொல்ல முடியும்? அது வேற விஷயம். இப்போ நான் கேட்பது, உங்களுடைய நோக்கம் என்பது நீங்கள் 2015 2004 ஆண்டு காலத்தில் இன்னைக்கு சென்னையில் 196 கிலோமீட்டர் அதை ஒருங்கிணைக்கிறதுக்காக தான் இந்த திட்டங்கள் போட்டாங்க. மழைநீர் சேகரிப்பு செல்வி ஜெயலலிதா அம்மா அவர்கள் காலத்தில் கொண்டு வந்த திட்டம், அதை மீண்டும் நடைமுறைப்படுத்தினாங்க. அது வேற விஷயம். இப்போ நான் கேட்பது, இவைகள் எல்லாமே இந்த 210 கிலோமீட்டரில் 140 கிலோமீட்டர் இது பண்ணாங்கல்ல. நீங்கள் ஆட்சிக்கு வந்த உடனே இது முன்னாடி செஞ்ச ஆட்சியாளர்கள் செய்த பிழை, அடுத்த தடவை வரும்போது ஒரு சொட்டு தண்ணி கூட நிற்காதுன்னு சொன்னீங்கல்ல, அது என்னாச்சு இன்ன வரைக்கும்? அது ஒன்று. இன்னொரு விஷயம், ஒரு அமைச்சர்கள் அதுல முறைகேடுகள் இருந்தாலோ தாமதம் இருந்தாலோ அதை நம்ம தனியா தான் அதை அணுகணும். வெள்ளை அறிக்கை கேட்டார், நடந்து முடிந்ததுல முறைகேடு குறித்து பேசவே வேண்டாம். அப்படி ஜனநாயக நாட்டில் யாரும் பேசக்கூடாது, எல்லாரும் உத்தமர்கள் அப்படி சொல்ல வர்றதுக்கு நாங்க வரல. இப்ப நான் கேட்பது, இதுக்கு சீனியாரிட்டி பேஸ்ல ஒண்ணு இருக்குல்ல. நாங்க எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ்ல நான் 89 பதிஞ்சேன், 91 பதிஞ்சவங்களுக்கு வேலை வந்துருச்சு அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? அப்ப 89 பதிஞ்சவங்க என்ன ஆகும்? அப்போ இதே மாதிரி தான் நீங்க அந்த சீனியாரிட்டி பேஸில் அமைச்சர்கள் ஒரு மாதத்துல ஒரு அமைச்சர் 2 வழக்குகளிலிருந்து விடுதலை செய்கிறார். அது ஒரு நீதிபதி விழுப்புரத்திலிருந்து அங்க மாறுதல் ஆகி போகிறார். அப்ப இதையெல்லாம் கருத்தில் கொண்டுதான் நீங்க சென்னை உயர்நீதிமன்ற நீதியரசர் சொல்றாங்க. நான் இப்ப கேட்பது, நம்முடைய சார் நக்கீரன் பிரகாஷ் சார் சொன்னாரு, இது சொத்து குவிப்பு வழக்கில் தான். சொத்து குவிப்பு வழக்கில் எப்படி சம்பாரிச்ச, ஏன் எந்த காலத்தில் சம்பாரிச்சன்றத யார் மீது சொத்து வாங்கினவங்களோ அவங்களே கடைசி வரைக்கும் அதை நிரூபிக்க வேண்டும். இது தெரிஞ்ச விஷயம். ஆனால் தேதி போடுறது கூடவா நீங்க தேதிக்கு சம்பந்தம் இல்லைங்கிறாரு. தேதிக்கு சம்பந்தம் இல்ல சொல்லக்கூடாது. நீங்க இப்படி வேணா கொண்டு வாங்கல. 1/1/2017 இருந்து நீங்க 31/12/2021 வரைக்கும் தேதியை போறதுல என்ன இருக்குன்னு கேட்கிறேன். ஏன்னா இந்த பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட்ல 2018 தான் ஒரு சட்ட திருத்தம் வருது. அந்த திருத்தம் அதனால டியூரிங் 2018 போடுறாங்க. தேதி போட்டுட்டா நாளைக்கு அந்த தேதி எந்த நாள்ல வருதுன்றது பிரச்சனை வரும். ஆகையால இந்த சட்ட திருத்தமே 2018 வருது, பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட். அந்த தேதியை ஏத்தது மாதிரி ஆல்டரேஷன் ஆஃப் எஃப்ஐஆர்ல நம்ம போட்டுக்கலாம். இது அதிமுக பார்க்கிற பார்வை. இந்த எல்லாம் நீதிமன்றத்தின் பார்வை. தவறு நடந்திருந்தால் அதற்கான முகாந்திரம் இருந்திருந்தால் தானே அதிமுகவுக்கோ திரு வேலுமணிக்கோ சிக்கல் வரப்போகுது. எதுவும் நடக்காத பட்சத்தில் அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை தானே கேட்குறாரு. நீங்க என்ன கேட்குறேன்னா, நீதிமன்றத்தை வழக்கு நடத்துகிற போது இந்த ஆவணங்கள் எல்லாம் நீங்க கொடுக்கணும்ல, அதை அவங்க எதிர்கொள்ளத்தான் போறாங்க. அப்படி கொடுக்கிற போது நீங்க ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகும் ஒரே நிலைப்பாடோடு இருக்கீங்களா? இது ஏன் இந்த முதல் கட்ட விசாரணைங்கிறது இந்த ஆட்சி வந்ததிலிருந்து பிறகு எந்த வழக்கிலையும் வெளிப்படையா இதான் முதல் கட்ட விசாரணை இந்த பாருங்க, ஏன் வெளிப்படையா இருக்க மாட்டேங்கிறீங்க கேக்குறோம். தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறை திமுக சார்ந்த அமைச்சர்களுக்கும் உறுப்பினர்களுக்கும் ஒரு மாதிரியும் அதிமுகவை சார்ந்தவங்களுக்கு ஒரு மாதிரியும் நடந்து கொள்கிறது அப்படிங்கறது அவருடைய குற்றச்சாட்டு. அதாவது போற போக்குல என்ன வேணா பேசிட்டு போலாம். ஒரே ஒரு விஷயம், இப்ப நீதிமன்றத்தில் நீங்க ஆவணங்கள் கொடுப்பீங்களா? ஆவணங்கள் டிவிஎஸ்சி கொடுக்கும். லஞ்ச ஒழிப்புத்துறை ஆவணங்களை கைப்பற்றுவதற்காகத்தான். நீங்க இவ்வளோ நாள் கால டியூரேஷனையாக எடுத்துக்கிட்டீங்க, எவ்வளோ லென்த்தி பீரியட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு கேட்டீங்க. இங்க பீரியட் மேட்டர் இல்லை, ப்ரொடியூஸ் பண்ண போற டாக்குமெண்ட் தான் மேட்ரு. ஒருத்தரை எந்தவித ஆதாரமும் இல்லாமல் அவர் மேலே வழக்கு போடுறதுக்கு அவங்க நினைக்கிற மாதிரி இல்லை ஒன்றிய அரசு நினைக்கிற மாதிரி ஒரு நாள் 2 நாள் வழக்கு போட்டுட்டு போயிடலாம். ஆனால் எதையுமே ஆராய்ந்து வழக்கு போடணும், அவர்களுக்கான ஆதாரங்களை கைப்பற்றி போடணுங்கிறதுக்கான இந்த ப்ரொசீஜர் தான் இந்த டியூரேஷன். முதல்ல நம்ம அதை புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது விஷயம், என்ன ஆதாரங்கள் கொடுப்பீங்க அப்படின்னு கேட்குறீங்க. இன்னும் பல வழக்குகள் என்னால் ஆதாரங்களை சொல்ல முடியும். இப்போ எல்இடி வழக்கு இருக்கு. எல்இடி கொள்முதல் 600 ரூபாய்க்கு கொள்முதல் பண்ணி 4600 ரூபா மதிப்புள்ள ஒரு எல்இடி லைட்டை 6500 ரூபாய்க்கு அரசு கொள்முதல் பண்ணியிருக்கு. 4500 ரூபாய்க்கு கொள்முதல் பண்ணியிருக்கு. 3000 ரூபாய் அரசுக்கு இழப்புங்கிறது குற்றச்சாட்டு. இதை நாங்கள் ஆதாரமாக கொடுப்போம்.
இந்த ஆதாரத்தின் அடிப்படையில் வழக்கு நடக்கும். பார்க்குற பாமர மக்களுக்கு புரியும். 500 ரூபாய்க்கு நான் போய் ஒரு லைட்டை வாங்குறேன், அதே அரசு நினைச்சா 400 ரூபாய்க்கு வாங்க முடியுமா, இல்லை 4500 ரூபாய்க்கு வாங்க முடியுமாங்கிற கேள்வியை நீதிமன்றத்தில் நாங்கள் வைப்போம். இந்த ஆதாரங்களை நாங்கள் முன் வைப்போம். அந்த அடிப்படையில் வழக்குகள் நடத்தப்படும். ஆதாரங்கள் கேட்டதுக்கு பதில் இது. ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் மீண்டும் மீண்டும் ஒரு பாயிண்ட்ல சுற்றி வரீங்க. என்ன, இன்னைக்கு வந்து அதிமுகவின் மீது திமுக ஒரு காழ்ப்புணர்ச்சியோடு இந்த வழக்குகள் போடப்பட்டிருக்கா அப்படின்னு கேட்குறீங்க. ஒரே ஒரு விஷயம், நான் தான் ஃபர்ஸ்டே சொன்னேன், அதிமுகவின் மீது காழ்ப்புணர்ச்சியோடு வழக்கு போடுகிற அளவிற்கு அதிமுக தமிழ்நாட்டில் செயல்பாட்டிலேயே இல்லை. தமிழ்நாட்டில் அதிமுகவுக்கான ஓட் பேங்க் அப்படிங்கிறது சரிஞ்சுக்கிட்டே வருது. இப்போ ஒருத்தர் ரேஸ்ல போறான், 2 பேர் ரேஸ்ல 10 பேர் ரேஸ்ல ஓடுறாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல ஓடிட்டு இருக்கிறவன் 10வது இடத்துல வந்துட்டு இருக்கிறவனை பார்த்து எனக்கு அவன் போட்டின்னு நினைப்பானா? நினைப்பதற்கான வாய்ப்பே இல்லை. அந்த மாதிரி அதிமுகவும் மற்ற கட்சிகள் எல்லாமே இன்னைக்கு 10வது இடத்துல ஓடி வந்துட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் ரேங்க்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல ஓடிட்டு இருக்கிற திமுக எதுக்கு அவர்களை காழ்ப்புணர்ச்சியின் அடிப்படையில் வழக்கு போடணும்? நீங்க ஏத்துக்கிட்டாலும் ஏத்துக்கலைனாலும் அதிமுக 2ஆம் இடத்துல. நான் 2வது இடம் இல்லைன்ற அந்த பார்வைகள், அவங்க தான் இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய அதிகாரப்பூர்வ எதிர்க்கட்சியா இருக்கு. ஆனா முடக்கிற அளவுக்கு அவர்களுடைய செயல்பாடுகள் இருக்கா, பணிகள் இருக்கா? எந்த இடத்துலயும் இல்ல. அவங்க அமைதியா அவங்களுடைய உட்கட்சியில் இருக்கக்கூடிய அந்த வாட்ஸ்அப் குரூப்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. அது அதிமுக உட்கட்சி வர, அதுக்கு நான் வரல. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு நான் ஒரே ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். அதிமுகவில் மட்டும்தான் முதலமைச்சராக இருந்த ஒருத்தர் வழக்கில் தண்டிக்கப்பட்டு முதலமைச்சர் பொறுப்புல இருக்கிற போதே அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் சிறைக்கு சென்ற வரலாறு அதிமுகவினுடைய வரலாறு. குமாரசாமி ராஜா பாருங்க சார். சார் சும்மா இதெல்லாம் பேசாதீங்க. குமாரசாமி ராஜா, குமாரசாமி ஜட்ஜ்மென்ட் உயிரோட இருந்தாங்கல்ல, சொல்லுங்க. உயிரோட எப்ப இறந்தாங்க சொல்லுங்க. எப்ப இறந்தாங்க ஜட்ஜ்மென்ட் சொல்லுங்க சார். குமாரசாமி ராஜா தீர்ப்பு சொல்லுங்க. இங்க மைக்கேல் டி குன்கா ஜட்ஜ்மென்ட் சொல்லுங்க சார். மைக்கேல் டி குன்கா ஜட்ஜ்மென்ட் எப்போ, குமாரசாமி ஜட்ஜ்மென்ட் சொல்லுங்க. அப்பீல் எப்ப போனாங்க? செத்து போன பிறகு போனாங்க. அதனால தீர்ப்பு தீர்ப்பு தீர்ப்புனா என்ன தீர்ப்பு? இதுதான் தீர்ப்பு. அவங்க உயிரோட ஊழல்வாதியின் தீர்ப்பு. அவர்கள் உயிரோட இருக்கிறார். அவங்க உயிரோட இருக்கிற அவர்கள் தண்டிக்கப்படுவதில்லை. மாரிட்டர் நான் காசா, தயவு செய்து தெரிஞ்சுக்கோங்க. நான் சொல்றேன், சும்மா தேவையில்லாம செத்து போனவங்கள திரும்ப குற்றவாளி சொன்னால நீங்க உத்தமனாக மாற முடியாது. நான் வந்து குற்றவாளி தீர்ப்பு என்ன? நான் குற்றவாளின்னு சொல்லல. நீதிமன்றம் சொல்லுச்சு. அவங்க நீதிமன்றம் சொல்லும்போது குற்றவாளி வந்து அக்னீஸ்வரன் சார் இல்லங்கறதால அது இல்லடா. நீதிமன்றம் நீங்க செத்து போனவங்கள பத்தி பேசுறது நீங்க தவறான அரசியலா? என்ன சார் செத்து போனவங்கள பேசுறதால ஊழல்வாதி ஆகாது இல்ல. ஊழல் தான். அவங்க குற்றவாளி டான்சி வழக்குதான். குற்றவாளியே இல்ல சார். உச்சநீதிமன்றம் கூட்டுச்சதி ஏட்டு யாரு? அந்த வழக்கில் ஏட்டுவாக இருந்த அம்மையார் சசிகலா எதுக்காக சிறைக்கு போறாரு? எதுக்கு சிறைக்கு போறாரு சொல்லுங்க. எல்லாரும் ஒரே நேரத்துல பேசணும். ஏன் பயப்படுறீங்க? நிகழ்ச்சியின் இப்பகுதியை இணைந்து வழங்குவோர் V-Guard